Hi friends, welcome to Tubert channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக அதுவும் சிம்பிளான மெத்தடில் ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 20 to 30 minutes தான் ஆகும். பட் சூப்பரான கேக்குக்கு டெக்கரேட் பண்ணக்கூடிய விப்பிங் க்ரீம் நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கப் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் திக் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு க்ரீம் கிடைக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். முட்டை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் க்ரீம். அதுக்காக எக் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த சுகரை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். பவுடர் பண்ணி நம்ம பட்டரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி க்ரீம் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மல் ஸ்பூன் இல்லைனா விஸ்கு வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஸ்பூன் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸ்பூன் வச்சு 15 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சுகரும் பட்டரும் நல்லா மிங்கிளாகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். முட்டை வேணாம் அப்படிங்கிறவங்க பால் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்து இதுவும் ஒரு 10 minutesக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பீட் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு க்ரீம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லோ கலர்லேருந்து லைட் ஒயிட் கலருக்கு வந்திருக்கு. நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு 5 minutesக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடி 5 minutes பீட்டிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு நம்ம பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு பீட் பண்ண ஈஸியாக நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் க்ரீமு. பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சதை நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட கரெக்டான பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் கேக் டெக்கரேட்டிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பீட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பீட் பண்ணி நல்லா எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான க்ரீம் ரெடி ஆகிடும். வீட்லேயே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.